நாம் சந்தித்த ஆபத்துகளில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் ನಾವು ಸಂದರ್ಶಿಸಿದಂತ ವಿಪತ್ತುಗಳಿಂದ ನಾವು ಪಾಠವನ್ನ ಕಲಿಯದೆ ಹೋದರೆ சகாயமின்றி சடுதியிலே நாசமடைய வேண்டியிருக்கும். ಈಗ ಸಮಯವು ಬಂದಾಗ ನಾವು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲೇ ನಾಶನ ಹೊಂದಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ஆகவேதான் கர்த்தர் பாரப்படுகிறார். ಆದ್ರಿಂದಲೇ ಕರ್ತನು ಭಾರ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. யார் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி நீங்கள் இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறீர்கள்? ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಇಷ್ಟು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನೀವಿದ್ದೀರಾ? உங்கள் பக்கத்து வீட்ல இருக்கவங்க காப்பாத்த மாட்டாங்க. ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡೋದಿಲ್ಲ. கர்த்தர் நம்மை கைவிட்டால் ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರೆ நாதியற்று போய் விடுவோம். ಈಗ ಯಾರು ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈಗ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இன்றைக்கு அனுகிரக காலம், ಇದು ಸುಪ್ರಸನ್ನತೆಯ ಕಾಲ. ஒருவேளை இது நமக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பாய் இருக்கலாம். ಇದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಕಡೆ ಅವಕಾಶವಾಗಬಹುದು. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ஓடுகிறதுக்கு தீவிரிக்கிறவன் ஓடி தன்னை காத்துக்கொள்ள கடவன். ಈಗ ಓಡುವುದಕ್ಕೆ ಆತರ ಉಳ್ಳವನು ಓಡಿ ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಲಿ. கர்த்தர் தேசத்தை குறித்து பாரப்படுகிறார். ಕರ್ತನು ದೇಶದ ಕುರಿತಾಗಿ ಭಾರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ.